தூக்கத்தை கெடுத்து தேசங்களுக்காய் ஜெபித்த பிள்ளைகளுக்கு வார்த்தையை அனுப்ப முடியாது. வார்த்தை கிரீசி என்னை அர்ப்பணிக்கிறான். என்னை மறைத்து வேலையாக நீர் மறைத்து கொண்டு பேசும் இயேசு சாமி மூலம் செபம் பண்ணி செய்வது நல்ல பிதாவே. ஆமென். உங்களோடு இந்த இரவேளையில என்ன காரியம் பேச போகிறோம்னா எழுப்புதல். நம்ம எல்லாருமே எதுக்காக வந்திருக்கோம்னா எழுப்புதலுக்காக வந்திருக்கோம். எதுக்காக வந்துருங்க? எதுக்காக வந்துருங்க? பேசுனீங்கன்னா தூங்கிடுவீங்க. நான் பேசுறது தூங்கிடுவீங்க. அதனால கொஞ்சம் பேசணும், சரிங்களா? நான் பேசினா என்னோட நீங்க பேசணும். எதுக்காக வந்திருக்கீங்க? எழுப்புதல். எழுப்புதல் இல்லைங்களா? இந்த எழுப்புதலுக்காக வந்திருக்கோம். இந்த எழுப்புதலுக்கு யார் முக்கியம் தெரியுமா உங்களுக்கு? இந்த எழுப்புதலுக்கு யார் முக்கியம்? ஆராதனையில எழுப்புதலுடைய மைய பொருள். எழுப்புதலுக்கு முதல் யார் தேவைன்னா பரிசுத்த ஆவியானவர். யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடி எழுப்புதல் இல்லவே இல்லை. முதல்ல நமக்கு எழுப்புதலுக்கு யார் தேவைன்னா பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே நீங்க விடுதலையே இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் எங்க இருந்தாரோ அங்கே விடுதலை. இன்னைக்கு இந்த வழியில ஆவியானவர் உங்களை ஒரு ஆளுகை செய்வார். உங்களை ஆளுகை செய்வார். பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே இருந்து வெளியான விடுதலை, ஆவியானவர் அப்படிப்பட்ட விடுதலை ஆண்டவர் இந்த வழியில கொடுப்பார். இந்த முதல்ல வேத வசனத்தை வாசிச்சு முதல்ல ஒரு வசனம் வாசித்து அதுக்கப்புறம் ஆவியானவர் என்ன பேசுறாரு உங்களோடு பேசுவார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துடைய 17-18 வாசிங்க. அடுத்தது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துக்கு 6 வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அடுத்தது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்துக்கு 6 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். பெந்தெகோஸ்தேவின் நாள் வந்தபோது எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்திருந்தாங்க. அடுத்தது அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகும். அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அந்த இடம் முழுவதும் நிரப்பிற்று. அடுத்தது அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல அவர்கள் போல பெரிதிருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர் ஒவ்வொரு மேலும் அந்த அக்கினியினுங்க அமர்ந்தது. நான் பேசுகிற ஒரே டாபிக் நான் அதுதான் ஆண்டோடு வந்தோன்னு சொன்ன ஆவியானவர் நீங்க என்ன பேசணும் போது ஆராதனையில பகுதியிலேயே 3 இடங்கள்ல ஆவியானவர் குறித்து பேச வச்சார். அந்த பாடல் பாடும்போது ஒவ்வொருத்தரும் சொன்னவா நீங்க ஜெபிக்கிற நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ண வார்த்தை எழுப்புதலுக்காக ஒரு கூடுதல். என்ன கூடுதல்? எழுப்புதல். எழுப்புதல் என்ன? எழுப்புதல் என்ன? எழுப்புதல் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். எழுப்புதல் என்ன? பேசுங்க. ஏன் தூங்கிடுவீங்க? நைட்டு அன்டைம் எல்லாம் தூக்கம் வர நேரம், செம்ம தூக்கம் வர நேரம். அதனால நீங்க நான் பேசுதா நீங்க தூங்கிடுவீங்க. அதனால தாடு பாடுற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பேசணும். எழுப்புதல் என்றால் என்ன? உயிர் மீட்சி அடையுது. உயிர் மீட்சி அடைய செத்து போன மனுஷன் உயிர் மீட்சி அடைகிறான். ஒரு செத்து போன மனுஷன் உயிர் மீட்சி அடைகிறான் இல்லையா? அதெல்லாம் உண்மைங்க. அப்ப நம்ம செத்து போயிட்டோமா இல்லையா? எழுப்புதல் வேணும்னா எழுப்புதல் வேணும் எல்லாரும் ஜெபிக்கிறோம். அந்த எழுப்புதலுடைய மைய கருத்து என்னன்னா ஒரு மரிச்சு போன மனுஷன் உயிரோடு வருகிறதா எழுப்புதல்.
எதுல மறித்து போறோம்னா ஆவியில மறைச்சு போயிட்டா அவன் மறுபடியும் தேவ சாயல்ல ஒரு மனுஷன் ஆண்டவர் எப்படி படைத்தாரோ அதே சாயல்ல ஒரு மனிதன் வருகிறதா எழுப்புது. எப்படி சாயல் அப்படி அங்க அந்த நாட்கள்ல ஆண்டவரோடு ஆதாம் ஏவாள் அங்க பகவமாய் பேசி கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நமக்குள்ள வர்றதுதான் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வர விரும்புகிறார். எழுப்புதல் எதுக்கு நினைக்கிறீங்க? பரலோகம் போறதுக்கு ஒரு ஆயத்தம் உண்டாகிற எழுப்புதல். பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக போறோம், அதுக்கு நமக்குள்ள ஒரு மாற்றம் வேணும்ல, அதுக்கு தான் இந்த எழுப்புதலை ஆண்டவர் நமக்குள்ள பயன்படுத்த விரும்புகிறார். சரிங்களா? நாங்க அசுசா என்கிற தெரு குறித்து வேதமா நிறைய இடத்துல பார்க்கிறோம். அசுசா என்கிற தெருல பெரிய எழுப்புதல் வந்துச்சு. அந்த எழுப்புதலை இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வாசித்து கொண்டிருக்கோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் எங்கேயோ பார்த்த எழுப்புதல் நம்ம தேசத்துல வரணும் பார்த்து கொண்டிருக்கோம். அந்த எழுப்புதல் வருமா வராதா? எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு, பயங்கர கொஸ்டின். எழுப்புதல் உண்மையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சா? எழுப்புதல் இருக்குதா இல்லையாங்கிற சந்தேகம் வந்துச்சா? எழுப்புதல் இருக்கா இல்லையா சந்தேகம் வந்துச்சா? இப்போ தேசத்தில் நடக்கிற சூழ்நிலை எல்லாம் பயங்கரமா இருக்குது. ஆனா எழுப்புதல் நம்ம ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா எழுப்புதல் இருக்கா இல்லையா சந்தேகம் வந்துச்சா? சந்தேகம் வந்துச்சா? சந்தேகம் யாரும் வரவில்லை, எனக்கு மட்டும் தான் வந்துச்சு. 4 மாடி போயிருந்தப்போ இது எழுப்புதலை குறித்து அங்க ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஆண்டவர் எழுப்புதல் உண்மையில இருக்குதா? எழுப்புதல் குறித்து தேசம் முழுவதும் ஜெபம் பண்ணுது. உலக நாடுகள் முழுவதும், நம்ம இந்தியா முழுவதும் அங்கும் இங்கும் எழுப்புதல் குறித்து எல்லா ஜெபத்திலையும் போடுகிற ஒரு எழுத்துங்க எழுப்புதல் ஜெபம் வரும். பல காரியம் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா எழுப்புதல் இருக்குதான்னு ஒரு கொஸ்டின் ஆண்டவர் கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, பின்மாரின் மலையை என்னோட வேண்டிக் கொள்ளுங்க, பின்மாரின் மலையை நான் ஊற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல பேசுறான். என்னோட அதை உறுதிப்படுத்தினார். இப்ப நான் இங்க நிக்கிறேன்ல, எனக்குள்ள ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கொடுத்தார். நான் 14 வயதுல, எத்தனை வயது? 14 வயதுல நான் இயேசு எனக்கு பிடிக்காதவன், இயேசு வெறுத்தவன். எனக்கு 43 ஆச்சு. எனக்கு 2 குழந்தை இருக்காங்க, ஒரு மனைவி இருக்காங்க, ஒரு மனைவி. 43 வயது எனக்கு உட்காந்து சரிங்களா? வேற சொல்றேன்னா எனக்கு கூட சொல்றேன். 14 வயதுல நான் இயேசுவை வெறுத்துவேன். எங்க அப்பா பாஸ்ட், எங்க அண்ணன் பாஸ்ட், நான் 2வது பிறந்திருக்கிறேன். இயேசுவை நான் வெறுத்துவேன். நிறைய வாலிபுகள் இருக்கிறீங்க, அதனால சொல்றேன். ஏன்னா இயேசு பத்தி சொல்லணும்னா, ஆண்டு பத்தி சொல்லணும்னா நான் யார் எவான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ நான் இயேசுவை வெறுத்துவேன், இந்த ஜெபத்தை வெறுத்துவேன், வேதத்தை வெறுத்துவேன். ஏன் வெறுத்தேன்னா, என்ன 24 hours வீட்டுல ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும், பிசாசுல துரத்து கொண்டு போயிட்டே இருக்கும். ஆனா எனக்கு அந்த இயேசு மேல வெறுப்பா இருந்தது. இயேசு மேல ஒரு வெறுப்போடு தான் இருப்பேன். எங்க சபையில இருக்க எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா, ஆரம்பிக்கும் போது நான் இருப்பேன், முடிக்கும் போது நான் என்னோட சபையில இருக்க மாட்டேன். எழுப்புதல் எப்படி எனக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஒரு நாள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது நான் என் ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உண்மையிலுமே நீ இருக்கிறீரா? என் வெளிப்புல என்ன பண்றேன்னா, ஆண்டவரே நீ இருக்கிறீரா அப்படின்னு நான் கேட்கிறேன். கேட்கும் போது என்ன உண்டாச்சுன்னா, ஆண்டவரே உண்மையிலும் இருக்கிறீங்களா? எங்க அப்பா அம்மா எல்லாம் உனக்கு ஊழியம் பண்றாங்க, ஆனா நான் உங்களுடைய சமூகத்தில் இல்லை, உங்களை வெறுக்கிறேன், நீர் என்னை நேசிக்கிறீங்களான்னு சொல்லி நான் என்ன பண்றேன், எழுப்புதல் சொல்றேன். அந்த எழுப்புதல் எனக்குள்ள வந்த நாள் தான் 14 வயதுல ஆண்டவரை சந்தித்த நாள். இதே இந்த லைட் நீங்க பாக்குறீங்களா, உள்ளுக்குள்ள 2 லைட் 4 லைட் போட்டுருக்கு. இதுக்கே இவ்வளவு வெளிச்சமா இருக்குன்னா, வானாதி வானம் விட்டுக்கிற சர்வ வல்லமுள்ள தெய்வம், மகா பரிசுத்தமுள்ள தெய்வம் அந்த ஜெப கூடாரங்களிலே தேவன் எனக்கு வெளிப்பட்டார். நான் பாவி, நான் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியல. 14 வயதுல என்ன பார்த்தேன், என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட எனக்குள்ளே தேவன் வெளிப்பட்டு தன் வெளிச்சத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். தன் வெளிச்சத்தை தேவனை ஒருவனை கண்டதில்லை சொல்லுது. தேவனை ஒருவனும் கண்டதில்லை, ஆனா எனக்கு வெளிச்சமாய் தேவன் வெளிப்பட்டார். அப்போ எனக்குள்ள எழுப்புதல் வந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஆன்ஸ் போடுறது விட்டேன், பீடி குடிக்கிறது விட்டேன், கெட்ட வார்த்தை பேசுறது விட்டேன், லவ் பண்றது விட்டேன், தவறான படங்களை பார்க்கறது விட்டேன், தவறான பழைய சுபாவங்களை விட்டேன், நிறைய கோபப்படுறதை விட்டேன், அம்மா அப்பா எதிர்த்து பேசுறதை விட்டேன். எல்லா பாவ பழக்கம் ஒரு வெளிச்சம் வந்து மாறிச்சு. அதான் எழுப்புதல். நான் சொல்றது புரியுங்களா? எழுப்புதல்ங்கிறது முதல்ல யாருக்கு வர வேண்டும் என்று சொன்னா, உங்களுக்குள்ள வர வேண்டும். யாருக்கு வரணும்? உங்களுக்குள்ள இந்த எழுப்புதல் வரணும். உயிர் மீட்சி என்று சொன்னா, ஒரு செத்து போன மனித உயிரோடு எழுப்புதல் உயிர் மீட்சி. அப்ப உயிர் மீட்சிக்குள்ள அந்த உயிர் மீட்சி வரணும்னா, நான் பழைய மனுஷனா இருக்கும்போது கோவப்படுவேன், பழைய மனுஷனா இருக்கும்போது சபிப்பேன், பழைய மனுஷனா இருக்கும்போது கெட்ட வார்த்தை பேசுவேன், பழைய மனுஷனா இருக்கும்போது எல்லாம் செய்வேன். ஆனா ஆவியானவர் வந்தபோது நம்ம அப்படியே செஞ்சா நமக்குள்ள எழுப்புதல் இல்லை. சொல்றது புரியுதா? அப்போ நமக்குள்ள பழைய பாவம் இன்னும் தொடர்ந்து நமக்குள்ள என்ன இல்லை, எழுப்புதல் இல்லை. நான் உங்களுக்கு வேற ஒரு டாபிக் கொண்டு வந்து இருந்தேன். ஆவியானவர் இதெல்லாம் நீ பேசி சொல்ற முதல்ல ஆவியானவர் நமக்குள்ள வந்த ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை சொல்லுது.
ஆனா ஆவியான வந்து ஏன் ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு விடுதலை இல்லை? ஆவியான உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு. ஆனா ஏன் ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு விடுதலை இல்லை? ஏன் உங்களுக்குள்ள ஒரு சில பாவம் பின்தொடர்ந்து வருது? ஒரு சில பாவம் வாசப்படியில் படுத்திருக்குது. ஒரு சில நேரம் தவறான சிந்தை வருது. ஒரு சில நேரத்துல மனமடி வருது. ஒரு சில நேரத்தில் அவிசுவாசம் வருது. ஒரு சில நேரத்துல தவறான எண்ணங்கள் வருது, தவறான சிந்தனைகள் வருது. காரணம் என்ன? ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனா ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன இல்லை? பரிபூர்ணப்படல. வேதம் சொல்லுது ஆவியானவர் எங்கேயோ அங்க இருங்க விடுதலையா. ஆவியானவர் எங்க இருக்கிறாங்க? விடுதலை. இப்ப ஆவியானவர் என்ன விடுதலை? ஆவியானவர் விடுதலை. ஏன் ஒரு சிந்தையை மேற்கொள்ள முடியல? சிந்தையை ஒரு சிந்தையை ஒரு சிந்தனை மேற்கொள்ள முடியல? ஒரு சிந்தை சிதறதையே மேற்கொள்ள முடியல? ஜெபம் பண்ணும் போது ஏன் ஒரு மணி நேரத்துல ஒரு ஜெபம் பண்ணும் போது ஏன் முழு ஜெபமா பண்ண முடியாம சிந்தை எங்க சிதற? காரணம் என்ன? ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே பரிபூர்ணமா செயல்பட வேண்டும். அதான் எழுப்புதல். ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள 100% செயல்படணும். இன்னைக்கு ஆவியானவர் எவ்வளவு செயல்படுறாரு உங்களுக்குள்ள? ஒரு 20% செயல்படுறாரா? 10% செயல்படுறாரா? இல்ல 50% செயல்படுறாரா? ஒரு சிலருக்கு 70% செயல்படுறாரா? அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. இந்த ஆவியானவருடைய மகத்துவத்தை, இந்த ஆவியானவருடைய மருத்துவத்தை, ஆவியானவர் பத்தி ஏன் சொல்றேன்னா, பிதா எப்படியோ, குமாரன் எப்படியோ, பரிசுத்தாவின் அப்படி. நம்ம ஆராதிக்கிறது திரித்தேக தேவன். ஏன் திரித்தேக தேவன்னா, இப்போ இன்னைக்கு நம்ம உணர்கிறோம், யெகோவாவை நம்ம பார்க்க முடியுமா? யெகோவாவை பார்க்க முடியும். யெகோவாவை பார்க்க முடியுமா? யெகோவாவை பார்க்க முடியும். யெகோவா பக்கத்திலே போக முடியாது. ஆனா இயேசு கிட்ட போல கிருபையை போல. ஆனா இயேசு சாமியே நமக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்காரு. அது யாருங்க? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வந்துட்டாருன்னா அவர் பரிபூர்ணப்படுத்திடுவார். என்ன பண்ணுவாருங்க? பரிபூர்ணம் படுத்துவார். எதை பரிபூர்ணப்படுத்துவார்? கண்களை பரிபூர்ணப்படுத்துவார், சிந்தையை பரிந்துபடுத்துவார், இதயத்தை பரிந்துபடுத்துவார், வார்த்தை பரிந்துபடுத்துவார், எல்லாத்தையும் மாற்றுவார். நான் முதல்ல கெட்ட வார்த்தை பேசியிருந்தேன். ஆனா கெட்ட வார்த்தை பேசுறவங்க கேட்டதுக்கு அருவருப்பாங்க. காரணம் என்ன? ஆவியானவர் எனக்குள்ள வந்த போது ஆவியானவர் மாற்றத்தை கொடுத்தார். ஆவியானவர் மாற்றத்தை கொடுத்தார். இன்னைக்கு ஒரு சில நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது உங்களுக்குள்ள கேரக்டர் மாறுதா அப்படின்னா அது காரணம் என்ன? ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன இல்லை? பரிபூர்ணப்பட. எழுப்புதல் பத்தி தானே கேட்க வர்றீங்க. எழுப்புதல் தான் வேணும். அப்ப எழுப்புதல் வேண்டும் என்று சொன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணமாக செயல்பட வேண்டும். என்ன செயல்பட வேண்டுங்க? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா ஊழியம் செயல்படாது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஊழியம் நடக்குதுன்னா, ஒரு ஊழியமோ ஒரு வாழ்க்கை நடக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அந்த ஊழியம் சக்சஸ் ஆக முடியாது. ஆவியானவர் தான் ஒரு ஊழியத்தை செயல்படுத்த முடியும், ஒரு மனுஷனை பயன்படுத்த முடியும். சரி, இதை சொல்றேன். இந்த ஆவியானுடைய மகத்துவத்தை சொல்றேன். நான் இந்த கடந்து வந்த பாதையில 17 வயதுல ரட்சிக்கப்பட்ட வந்தீங்கன்னா உங்க நாள துக்கம் தாங்க முடியாதவங்களுக்கு விழாயிலும் ஒடுங்கித்தக்கதாக ஒரு பாரமும், அந்த ஜெபம் உங்களை என்னன்னா ஒடுங்கும், அந்த ஜெபம் உங்களை என்னன்னா கசக்கும், அந்த பாரம் உங்களை என்ன ஆக்குவி பண்ணும். அந்த ஆவியானவர் கொடுக்கிற பெருமூச்சோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். நம்ம மற்றவங்களுக்காக பாரப்பட்டு அழுவோமா? நம்ம பிரச்சனைக்காக அழுவோம். ஆனா ஆவியானவர் வந்துட்டாருன்னா, இந்த ஆவியானவர் முழுசாக்கப்பட்டாருன்னா உங்க ஜெபமே ஒரு மண்டாட்ட ஜெபமா இருக்கும் ஒழிய செத்து போன ஜெபமா இருக்கு. ஜெபமே நிறைய பேர் அறகுறையா பண்றது. ஜெபமே அறகுறையா பண்றது காரணம்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் முழுசா ஆக்டிவேட் பண்றது இல்ல. ஆக்டிவேட் பண்ணாருன்னா உங்க ஜெபம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல மகிமைப்படுத்தும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணீங்கன்னா மகிமையே டோட்டல் சேஞ்ச். நான் எங்க ஊர்ல என்ன குறிச்சு பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? சுல்லான்னு. என்ன சொல்றாங்க? சுல்லா. ஏன்னா நான் ஒரு நடிகரை பின்பற்றிட்டு இருந்தேன். சொல்றேன், ஒரு நடிகரை பிள்ளை ஃபாலோ பண்ணுவேன். பிளாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கழுத்துல பெரிய டாலர் போட்டுருந்தேன். நான் என் பாஸ்போர்ட் பையன், யாரோட பையன்? ஒரு பாஸ்போர்ட் பையன். அண்ணன் ஊழியம் பண்றாங்க, அம்மா ஊழியம் பண்றாங்க, எல்லாரும் ஊழியக்காரங்க, எல்லாருமே ஊழியக்காரங்க. என் கழுத்து பிளாக் டாலர், கையில் எலும்பு கூடு, இந்த மாதிரி நிறைய காரியங்களை செய்து கொண்டிருந்தவங்க. இப்படி எல்லாம் செய்து கொண்டிருந்தவங்க. ஆனா ஆவியானவர் வந்தபோது, பரிசுத்தாவே வந்தபோது, இந்த ஆவியானவர் சும்மா வரமாட்டார். ஆவியானவர் வந்துருவாரா? அபிஷேகம் வராத நிறைய பேர் இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஆவியானவர் வந்துருவாரா? வந்தோடனே அபிஷேகம் தர நினைக்கிறீங்க? இல்ல, ஆவியானவர் காத்திருக்கணும். பெந்தகோஸ்து நாள் வந்தபோது எல்லாரும் காத்திருந்தாங்க. எங்க காத்திருந்தாங்க? மேல் வீட்டு அறையில காத்திருந்தாங்க. மேல் வீட்டு அறையில காத்திருந்தாங்க. காத்திருந்த போது தேவ ஆவியானவர் இறங்கினார். நான் 3.5 வருஷம் காத்திருந்தேன். எத்தனை வருஷம்? 3.5 வருஷம். இந்த ஊழியம் பண்றேன்னா இந்த ஊழியத்துக்கு அடிப்படை யாரு? பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் ஊழியம் செய்ய செத்து போன ஊழியங்க. ஆவியானவர் இல்லாம ஒரு பரிசுத்தம் வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம பரிசுத்தம் வாழ முடியாது. இந்த உலகம் முழுவதும் பாவம் நிறைஞ்சிருக்குது. வாலிபர்களுக்கு எல்லா பக்கம் பாவம் கட்டமைக்கப்பட்டிருக்குது. ஒரு நிசங்க பாவம் வானவில் இருக்கிறாங்க. பல பாவங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு.
யார் போன் பண்ணாலும் சொல்ற முதல் வார்த்தை, இந்த பாவத்தினால மேற்கொள்ள முடியலைங்கய்யா, இந்த போட்டோகிராஃபியை மேற்கொள்ள முடியலைங்கய்யா. ஒரு பொண்ணு பேசிட்டு போனா அந்த பொண்ணுடைய சிந்தனையா இருக்குன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை, பரிசுத்த ஆவி. அவர் பேர் என்னங்க? பரிசுத்த ஆவியானவர். வந்துட்டா பரிசுத்தம் வந்து என்ன வந்து பரிசுத்தம் வந்து. எங்க ஊர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல ஒரு சர்ச்சில் பாப்பா வந்திருந்தாங்க. தனியா அவங்களோட செவி கொண்டு வந்து, அப்போ அந்த பாப்பா ஜெபம் பண்ண வந்தோடனே அவர் சொன்ன முதல் கொஸ்டின், முதல் காரியம், ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா, என் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி அவர் கொஸ்டின் கேட்டார். நான் சொன்னேன், எல்லாமே தருவாரு, நாமத்தில் எது கேட்டாலும் ஒரு தருவான்னு சொல்லியிருக்காரு, எல்லாரும் எனக்கு தருவார்னு சொல்லிட்டு ஜெபத்தில் உட்கார சொல்லிட்டேன். அப்போ ஆவிக்குரிய பிள்ளைதான், ஆனா அவங்க வயசு விட அவனுடைய சின்ன பையன் லவ் பண்றாங்க எங்க சர்ச்சில். அவங்க வயசு விட, நான் இந்த நிலைமை சொல்றேன், ஆவியானவர் பரிபூர்ணப்படுத்தினதெல்லாம் இருக்காது. அவங்க வயசு விட அவங்களோட சின்ன பையனை லவ் பண்றாங்க. இதையே ஆண்டவர் கேட்பாரா? தம்பி லவ் பண்ணா ஆண்டவர் கேட்பாரா? ஒரு சின்ன தம்பி லவ் பண்ணா, ஒரு அக்கா வந்து சின்ன தம்பி லவ் பண்ணா கேட்பாரா? இதே ஜோம் பண்ண வந்திருக்காங்க. அது யாரு? பெண்டிகேஸ்டுக்கு போற ஒரு சகோதரி. சொல்றது இல்லைங்களா? இன்னைக்கு இப்படிதான் இருக்குது. என்ன காரணம்? என்ன? பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணப்படுத்தவில்லை. ஆவியானவருடைய மகத்துவம் தெரியாதனால இன்னைக்கு என்னோட கிறிஸ்துவ பிள்ளைகள் கூட விழுந்து போற ஒரு நிலைமை. காரணம்னா ஆவியானவரை பரிபூர்ணப்படுத்தல. இல்லைங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கறது இல்லை. இந்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா நமக்குள்ள பாவத்தை கண்டிப்பா இருங்க. முதல்ல பரிசுத்தாவியானவர் வந்து சும்மா இருக்கும், ஆவியில் நடந்துட்டு போறது மாத்திரம் இல்லை. ஆவியானவர் இங்க வந்து 2 நிமிஷம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு போறது இல்லை. நீ வீட்டுல போனாலும் உன்னோட பேசுவா, வீட்டுல போனா பேசுவா, வேலை படிக்கத்துல பேசுவா, நீ எங்க போனாலும் உன்னோடு பாரப்படுத்துவா, உன்னோடு அந்த பாரத்தை கொடுப்பா. எனக்கு அப்படிதான் அன்று செஞ்சார். என் வாழ்க்கையில எங்க போனாலும், எங்க போனாலும் அந்த வாழ்க்கை போற அந்த தம்பி பாத்துட்டு இருக்கான், அவனுக்கா ஜோமன்னு சொல்லுவாங்க, அழுது ஜோமன், அங்கே ரோட்டில் அழுது. அந்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கா பாரப்பட முடியும். இல்லைன்னா நீங்க ஜெபம் பண்ண உங்க ஜெபம் செத்து போன ஜெபமா இருக்கும். ஜெபத்துல ஒரு வல்லமை இருக்காது, ஒரு காரியம் இருக்காது. அதனால எழுப்புதலுக்கு நீங்க ஆயத்தமா வந்துருக்கீங்க. எழுப்புதலுக்கா பயன்படணும்னா உங்களுக்குள்ள யார் வேணும்னா ஆவியானவர். அது பாஸ்டரோட பையனா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யார் வேணும் உங்களுக்குள்ள? பரிசுத்த ஆவியானவர். ஒரு சின்ன ஜெபம் பண்ணா அந்த இடத்துல மகிமை வந்துருது. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நீங்க அபிஷேகம் பட்டிருக்கிறீங்க, உங்க ஜெபத்துல ஆழமான ஒரு ஜெபம் இருக்குன்னா, நீங்க சின்ன ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த இடம் முழுவதும் மகிமை வந்துடும். நீங்க ஏன் ஒரு ஜெபம் பண்ணா ஏன் ஒருமனப்பட முடியல? ஒரு ஜெபம் பண்ண ஒருத்தர் ஜெபம் பண்ணா மற்றவங்களை ஏன் ஒருமனப்படணும்னா உங்க ஜெபம் ஆழமா இல்லை. அது காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு ஜெபம். மாம்சத்துல உணர்ச்சிப்பட்டு ஜெபிக்கிறது அப்படி இல்லை. ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது என்ன சொல்ற? பெருமூச்சோடு, எதோ சொல்லுங்க, பெருமூச்சோடு என்னோட வேண்டுதல் பண்ணுவாங்க. அந்த ஆவியானவர் பெருமூச்சோடு நம்மோடு வேண்டுதல் பண்ணுவாங்க. 5 விதமான ஜெபம் இருக்குங்க. ஒரு மன்றாட்ட ஜெபம், யுத்த ஜெபம், அதுக்கப்புறம் கண்ணீரின் ஜெபம், நிறைய இருக்குது. அதுல நான் ரொம்ப ஹைலைட் பண்றது ஆவிக்குள்ள ஜெபிக்கிறது. எதுக்குள்ளங்க? இதுக்கு யார் தேவை? அவசியம்னா ஆவியானவர் தேவை. என்ன தேவைங்க? பரிசுத்தாவி இல்லாதபடி நீங்க ஒரு ஆவி கட்டி ஜெபிக்கிறீங்கல்ல, இந்த ஆவியை பார்த்துருக்கீங்களா? நீங்க இப்ப ஆவியில கட்டி ஜெபிக்கிறீங்க, இந்த பல ஆவி பேர் சொல்றீங்க, இந்த ஆவி நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த ஆவியை பார்த்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஆவியில போய், ஆவிக்குள்ள போய், வசனத்துடைய சேக்கல் சொல்றாரு, நான் ஆவிக்குள்ள போய் ஆவி பார்க்கணும். ஆழங்களை கூப்பிடும், ஆழங்களை கூப்பிடு வேணும்னு சொல்லுது. அப்போ நீங்க ஆழங்களுக்கு போகாம, இப்போ பிசாசு இங்க இருக்குன்னா நான் கண்ணை மூடி என்ன பண்றேன்னா பிசாசு பேர் சொல்லிட்டு வந்துட்டான். நீங்க என்ன பண்றீங்க? ஆவியில பார்க்காம அவன் அடிக்காம என்ன பண்றீங்க? வேற ஒன்று அடிக்கிறீங்க. அவன் சும்மா இருப்பானா? நீ என்ன அடிக்கிறேன்னு சொல்லி நம்ம அடிப்பான். அப்போ ஆவியானவருடைய அந்த ஆளுகை நமக்கு இருந்தாதான் ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவார். ஆவியானவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். எந்த ஆவி கட்டணும், எந்த ஆவி துரத்தணும். நிறைய பேர் ஆவியெல்லாம் துரத்துவாங்க, ஒரே மட்டும் போவாங்க. ஒரு சில கட்டுவாங்க, ஒரு சில ஆவியை வெட்டுறப்பாங்க, ஒரு சில அழிப்புறப்பாங்க. காரணம் என்ன? ஆவியானவர் நம்மளை வகைப்படுவார், நம்மளை ஜெபிக்க வைப்பார், நம்மளை மன்றாட வைப்பார், யுத்தம் பண்ண வைப்பார், நம்மளை போராட வைப்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணா ஒரு தீப்பொறி பறந்துடும், சின்ன ஜெபம் பண்ணா தீப்பொறி பறந்துடும். அப்ப இந்த ஆவியானவர் இல்லாதபடி ஒரு எழுப்புதல் வரவே வராது. ஆவியானவர் எழுப்புதல் வராதுங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் பரிபூர்ணப்பட்டால் மட்டும்தான் ஆவியானவர் எழுப்புதலை கொண்டு வர முடியும். எழுப்புதல் யாரெல்லாம் வேணும்னு சொல்றீங்க? எழுப்புதல் யாருக்காக வேணும்? யாருக்கு எழுப்புதல் வேணும்? இந்தியாவுக்கு எழுப்புதல் வேணுமா? எனக்கு எழுப்புதல் வேணுமா? உங்களுக்குள்ள எனக்குள்ள எழுப்புதல் வேணும். எல்லாரும் சொல்லி சொல்லும் போது தேசத்துக்கு எழுப்புதல் தாங்க, தேசத்துக்கு எழுப்புதல் தாங்க. எனக்குள்ள எழுப்புதல் தாங்க, எனக்குள்ள எழுப்புதல் தாங்க. நான் எதில் எழுப்பணும்? பரிசுத்த ஆவியுடைய மகத்துவம் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும். ஆவியானவர் இல்லாத ஜெபம் செத்து போன ஜெபங்க. ஆவியானவர் இல்லாம ஆவியான துக்கப்படுத்தி நம்ம வாழ முடியவே முடியாது. அதனால பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட ஆளுகை செய்யணும். பரிசுத்த ஆவியானோடு நடக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 3
கைவிடா ஒரு நாள் விலகிடா. கரங்களை பாடுவான். இயேசு நல்லவர், ஒருபோதும் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். உற்சாகமாக கரங்களை பாடுவான். சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர். தேசமே எழுப்பி நிற்கிறது. நமக்கு விரோதமாய் தேசமே எழுப்பி நிற்கிறது. ஆனால்